வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் லவ் டுடே மூவியோட பார்ட் 2 வந்தால் அந்த படத்தோட கதை எப்படி இருக்குன்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷனில் அவரே ஹீரோவாக நடித்து இந்த படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக ஆச்சு. அதுவும் வெறும் 5 கோடி பட்ஜெட்டில் ரிலீஸ் ஆகி 100 கோடி மேலே வசூல் பண்ணிச்சு. படம் ஹிட் ஆனதுக்கு காரணம் வந்து இப்போ வந்து லவ்வர்ஸ் கூட நடக்கிறத ரியாலிட்டியாக காட்டியிருந்தாங்க. அந்த ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் நம்ம அந்த மீம்ஸில் தான் பார்த்துருப்போம். ஆனால் அதையே வந்து படத்தில் வச்சு மாஸ் பண்ணிட்டாரு. நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி ஒரு லவ் ஸ்டோரி போட்டிருக்கோம், 7G ரெயின்போ காலனி பார்ட் 2. அதான் இன்னொரு லவ் ஸ்டோரி ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா. இந்த படம் வந்து நிறைய பேருக்கு வேற பிடிக்கும். ஸோ இதை தான் இந்த படத்தை வந்து சூஸ் பண்ணிட்டோம். கதையை வந்து சூப்பராகவே கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பேஸ் பண்ண லவ் ஸ்டோரியை தான் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறங்க. அப்புறம் முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த கதை வந்து பார்ட் 1 மூவிலேருந்து அப்படியே கண்டினியூ ஆகாது. அதாவது இந்த அரண்மனை காஞ்சனா பார்ட்லாம் வந்து எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும்ல, அதே மாதிரி தான் இந்த கதையும். சரி, இப்போ கதைக்குள்ள போலாம் வாங்க. நம்ம கதையோட ஸ்டார்டிங் சீன்ல வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனை காட்டுறோம். இங்க வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. அதாவது இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ பிரதீப். இவன் வந்து ஒரு கேம் பைத்தியம், அதாவது பப்ஜி கேம்னா விடாம விளையாடுவான். இப்போ வந்து MBA படிக்க சென்னை போயிட்டு இருக்கான். அப்புறம் இதுதான் நம்ம படத்தோட ஹீரோயின் தீபா. இவங்களும் MBA படிக்க சென்னை தான் போறாங்கன்னு சொல்லி இந்த வாய்ஸ் ஓவர் முடியுது. நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே வந்து சேம் கம்பார்ட்மெண்ட்ல தான் போறாங்க. பட் சீட் வந்து வேற. 2 பேரும் நைட் தூங்குறாங்க, மார்னிங் வந்து சென்னையில இறங்குறாங்க. அப்போ ஆட்டோ பிடிக்கிறாங்க. இங்க தான் வந்து 2 பேருமே வந்து ஒரே ஆட்டோல போறாங்க. ஆட்டோல 2 பேருமே சும்மா பேசிக்கிறாங்க. இப்போ பேசும்போது தான் தெரியுது ஒரே காலேஜில் தான் படிக்க போறோம்னு தெரிஞ்சு அப்படியே வந்து கொஞ்சம் தூரம் பேசிட்டே போறாங்க. காலேஜ் வருது. 2 பேரும் அங்கிருந்து ஹாஸ்டல் போறாங்க. போகும்போது தான் பிரதீப் நினைக்கிறான், சே அந்த பொண்ணு கிட்ட போன் நம்பர் வாங்கிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறான். சரி ஓகே, நாளைக்கு பாப்போம்ல, வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போறான். இங்க தாங்க நம்ம காமெடியன் யோகி பாபுவோட என்ட்ரி. அவர் தான் பிரதீப்போட ரூம்மேட்டா இருப்பாரு. பிரதீப்பை பார்த்து, வாடா நீ தான் என்னோட ரூம்மேட்டா அப்படின்னு கேட்பாரு. எந்த ஊர்னு கேட்பாரு. அதுக்கு வந்து அண்ணா கோயம்புத்தூர்னா அப்படின்னு சொல்லுவான். எது கோயம்புத்தூரா அப்படின்னு யோகி பாபு, எப்படி அந்த பொரோட்டாக்கு தேங்காய் சட்னிலாம் வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாரு. அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கிளாஸுக்கு போறாங்க. எப்பவுமே வந்து இந்த MBA வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அதாவது இந்த UG விட இந்த PG MBAங்கிறது வந்து ரொம்பவே ஜாலியாக தான் இருக்கும். ஸோ டேரக்டா கிளாஸுக்கு போய் அட்டெண்டன்ஸ் போட்டு டேரக்டா அங்கிருந்து கேண்டீன் கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோ தான் பப்ஜி பைத்தியம்ல, கேண்டீன்ல போய் உட்காந்து கேம் தான் விளையாண்டு இருக்கான். அப்பதான் அங்க வந்து பொண்ணுங்களாம் வராங்க. டே போனை வச்சுட்டு இங்க பாருடா பொண்ணுங்களா இருக்காங்க அப்படின்னு யோகி பாபு சொல்றாரு. பொண்ணுங்களை பார்த்த அப்புறம் தான் பிரதீப்புக்கு வந்து ஹீரோயினோட ஞாபகம் வருது. ஆமா, நேத்து வந்து ஒருத்திக்கிட்ட பேசணும்ல அப்படின்ட்டு அவளை தேடி பாக்குறான். இதே நேத்து ஒரு பொண்ணுகிட்ட பேசினியா அப்படின்னு யோகி பாபு கேட்கிறாரு. சொல்றவா அப்படின்னு தேடுறாங்க. அந்த பொண்ணு வந்து ஆடிட்டோரியம்ல இருப்பா. பிரதீப் அங்க போய் பேசுறான். அப்பதான் அவளும் கோயம்புத்தூர்னு தெரிஞ்சுக்கிறான். கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் போன் நம்பரும் வாங்கிறான். அப்படியே சேட் பண்றாங்க, அடிக்கடி மீட் பண்றாங்க. இங்க தான் வந்து நம்ம கதையில ஃபர்ஸ்ட் லவ் சாங் வருது. அப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம பிரதீப்புக்கு வந்து மொத்தமாவே 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஒன்னு வந்து யோகி பாபு, இன்னொருத்த வந்து அவனோட பப்ஜி பார்ட்னர். இந்த பப்ஜி பையன் வந்து ஆன்லைன் ஃப்ரெண்ட் தான். பட் 2 பேரும் இது வரைக்கும் மீட் பண்ணதே இல்லை. காலேஜ்ல வந்து கல்ச்சரல்ஸ் வருது. ஹீரோயின் வேற சிங்கரா சூப்பரா பாடுவா. ஆப்போசிட் டீம் வந்து இவ வந்து வின் பண்ணக்கூடாது, இவ குடிக்கிற ஜூஸ்ல வந்து டேப்லெட் கலந்து தருவாங்க. ஸோ அதை குடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினோட தொண்டை வந்து கட்டிக்கும், அவனால பாட முடியாது. இங்க தான் நம்ம கதையில வந்து ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன் வருது. ஹீரோயினுக்காக ஆப்போசிட் கேங்கோட நம்மளால வந்து சண்டை போடுறான். இவங்களுக்குள்ள வந்து லவ் வந்து இனிமே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. பிரதீப் இதுதான் ஃபர்ஸ்ட் லவ். தீபாவும் இதுக்கு முன்னாடியே யாரையும் லவ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனா பிரதீப் தான் வந்து இங்க ஃபர்ஸ்டா ப்ரொபோஸ் பண்றான். இதுக்கப்புறம் இந்த காலேஜ் லீவ் எல்லாம் வரும்ல, ஸோ அங்கிருந்து ஊருக்கு போகும்போதெல்லாம் ட்ரெயின்ல ஒன்னா தான் போறாங்க. இந்த விண்ணை தாண்டி வருவாயில வர த்ரிஷா சிம்பு மாதிரி ட்ரெயின்லேயே ரொம்பவே ரொமான்ஸ் பண்ணிட்டு ஜாலியா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்ச அப்புறம் செகண்ட் இயர் வந்து ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணிட்டு வெளியே யூனிசெக்ஸ் PGல 2 பேருமே வந்து ரூம் எடுத்து லிவ்இன்ல இருக்காங்க. செகண்ட் இயரும் ரொம்ப ஜாலியா தான் என்ஜாய் பண்றாங்க. தீபா வந்து ஒரு கம்பெனில பிளேஸ் ஆகிருவா. பிரதீப் கிட்ட சொல்லுவா, நீ வந்து சீக்கிரம் பிளேஸ் ஆகு, அப்பதான் என்னால உன்னை பத்தி வீட்டுல பேச முடியும்னு சொல்லுவா. பிரதீப் வந்து இதை யோகி பாபு கிட்ட சொல்லுவான். என்னடா உன் ஆள் வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றா, இதுல ஏதோ வந்து வில்லங்க இருக்கு அப்படின்னு யோகி பாபு சொல்லுவான். டே அப்படிலாம் இல்லடா அப்படின்னு பிரதீப் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். அப்புறம் MBAவும் முடியுது. தீபாக்கு வந்து சென்னையில வேலை கிடைச்சதுனால அங்கேயே இருக்கா. பிரதீப் வந்து அங்கேயே இருக்க சொல்லுவா. நான் காசுலாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. ஸோ மணி ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லுவா. ஆனா பிரதீப் வந்து இல்ல, நான் வீட்டுக்கு போறேன், ஒரு 3 வாரம் கழிச்சு இங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். அங்க கோயம்புத்தூர் போனதுக்கு அப்புறம் வந்து அவன் பப்ஜி ஃப்ரெண்ட் இருக்கான்ல, இந்த மதனை வந்து மீட் பண்றான். இங்க தாங்க நம்ம கதையில வந்து ஒரு ட்விஸ்டே வருது. என்னடா இப்பெல்லாம் கேமுக்கு வரவே மாட்டா அப்படின்னு அந்த மதன் கேட்பான். இல்ல ப்ரோ, லவ் பண்றேன், அதனால கொஞ்சம் பிஸி ஆயிட்டா அப்படின்னு நம்மளால சொல்றாரு. சூப்பர்டா, பொண்ணு எந்த ஊரு, சென்னையிலே பிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கிற. இல்ல கோயம்புத்தூர் தான், ஆனா காலேஜ்ல தான் மீட் பண்ணோம், அவ பேர் தீபான்னு சொல்லுவா. தீபாவா, எங்க போட்டோ காட்டுன்னு கேட்பான். பிரதீப் போட்டோ காட்டுறான். டேய் இவன் வந்து என்னோட எக்ஸ்டா அப்படின்னு சொல்றான் அந்த பப்ஜி மதனு. பிரதீப்புக்கு வந்து செம சாக்கு. ஏய் எனக்கு மட்டும் இல்லடா, இன்னும் 3 பேர் இவ லவ் பண்ணா, நீ வந்து 5வது ஆள் அப்படின்னு
சொல்லுவான். பிரதீப் வந்து உடனே தீபா கால் பண்ணி கேட்கறான், இதெல்லாம் யார் உங்ககிட்ட சொன்னா அப்படின்னு. தீபா கேட்பா, என்ன சொன்னாலும் நம்பிடுவே அப்படின்னு கேட்கறான். அவன் போட்ட ப்ரூஃபோட காட்டுறான், உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்றான். ஆமா, மதனும் நானும் ஒரே காலேஜில் தான் படிச்சோம் கோயம்புத்தூர்ல. அப்போ லவ் பண்ணோம், பட் அவன் கேரக்டர் சரியில்லைன்னு பிரேக்அப் பண்ணிட்டேன். இதெல்லாம் உங்ககிட்ட நானே நெக்ஸ்ட் வீக் சொல்லலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். எதுக்கிட்டே என்னை ஏமாத்தினேன், அப்புறம் இன்னும் யார் அந்த 3 பேர் அப்படின்னு கேட்பேன். அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லுவா. போடி, இப்பவே உன்னை வந்து நான் பிரேக்அப் பண்றேன், நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி போன் கட் பண்ணிடுறான். வீட்டுக்கு போய் அழுகலன்னு அழுகிறான். நெக்ஸ்ட் 2 நாள் கழிச்சு வந்து இவன் வீட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை பிரிச்சு பார்த்தா தான் இன்னொரு சாக்கு. அது என்னன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கும். அதாவது தீபா வந்து உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கேஸ் கொடுத்திருப்பா. என்னை வந்து லவ் பண்ணி 2 பேருமே வந்து லிவின்ல இருந்தோம், அது பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், பட் இப்ப கல்யாணம் பண்ணாம ஏமாத்துறான் அப்படின்னு வீடியோ போட்டோ ப்ரூஃபோட இருக்கும். இங்க தாங்க நம்ம கதையில வந்து ஒரு இன்ட்ரோல் சீன் வருது. இப்போ என்னன்னா உமன்ஸ்க்கு ஃபேவரா ஒரு லா வந்து இருக்கும். அதுல வந்து இந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்து கல்யாணம் பண்ண போனா 5 வருஷம் ஜெயிலு. இப்போ பிரதீப்புக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து அவளை மேரேஜ் பண்ணணும், இல்லனா வந்து 5 வருஷம் போய் ஜெயில போய் உட்காரணும். இங்க தாங்க நம்ம கதையில வந்து அகைன் யோகி பாபுவோட என்ட்ரி. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் லாயரா இருக்கான், வா அவனை போய் பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லுவாரு. லாயர் என்ன சொல்லுவானா, அந்த பொண்ணு வந்து உங்களை ஏமாத்தி லவ் பண்ணிருக்காங்கிற ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் கொடுத்தாதான் நம்ம ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பப்ஜி மதன் கிட்ட இருக்கிற போட்டோ வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாரு. வெறும் போட்டோலாம் வேஸ்ட் ப்ரோ, அதெல்லாம் எடிட்டிங்னு சொல்லிடுவாங்க. இப்போ எப்படி நீங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தது, அவ வந்து வீடியோ ப்ரூஃப், லிவிங்ல இருந்ததெல்லாம் ப்ரூஃபா வச்சிருக்கா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கொடுத்தா மட்டும் தான் நம்ம கோர்ட்ல பேச முடியும்னு சொல்றான். சரி, நீ யோகி பாபு கூட்டிட்டு அவன் லவ் பண்ண மற்ற 3 பசங்களை தேடி கண்டுபிடிக்க போறாங்க. அதுல ஒருத்த வந்து கேரளால இன்ஜினியரா இருப்பான். ஸோ அவனோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட போய் கேட்டா, ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ என்ன இந்த கேஸ்லயே இழுக்காதீங்கன்னு அவன் அழுவான். அவளே ஒரு சைக்கோ, நீங்க எப்படி அவளை லவ் பண்ணீங்க எனக்கு தெரியல, அவனால வந்து நான் ரொம்பவே மென்டல் டார்ச்சர் அனுபவிச்சு இருக்கேன், எனக்கு வந்து அடுத்த மாசத்துல வந்து மேரேஜ் ஆக போதும், ஸோ என்னால எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது, என்ன விட்டுருங்க, என்கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு அந்த ஆள் சொல்றான். ஆனா வந்து என்ன லவ் பண்ணும்போதே இன்னொரு 2 பேரையும் லவ் பண்ணா, அவங்கள பத்தி வேணா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நானும் தீபாவும் 2 பேருமே ஒரே காலேஜில் தான் கோயம்புத்தூர்ல படித்தோம். ஆனால் வந்து காலேஜில் வந்து இவளை நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த 2 பசங்களும் வந்து டிஃப்ரெண்ட் காலேஜ். எனக்கு எப்படி தீபா இன்ட்ரோ ஆனா, கிளப் ஹவுஸ்னு ஒரு ஆப் இருக்கு, அதில் கோயம்புத்தூர் குரூப் இருக்கும். அதில் பேசிக்கும் போது தான் இவளை வந்து எனக்கு தெரிய வரும். அது நம்ம காலேஜ் போகணுன்னு நான் நினச்சி பேசினேன். ஸோ எங்களுக்குள்ள வந்து ஒரு கனெக்ஷன் உருவாச்சு. ஸோ லவ்வாக மாறிச்சு, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போதான் கௌதம்னு ஒருத்தர் உள்ள வந்து என்ட்ரி கொடுத்தான். அவரோட சண்டை போட்டுட்டு இருந்தான். எனக்கு ஒன்றுமே புரியல. அதுவும் 3 லட்சத்துக்கு திருப்பி கொடுடின்னு சண்டை போட்டு இருந்தான். எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. அப்போதான் வந்து அவனோட கதையை சொல்ல ஆரம்பித்தான். என்ன மாதிரி அவனும் வந்து அந்த கிளப் ஹவுஸில் தான் பேசி இவனை மீட் பண்ணியிருக்காங்க 2 பேருமே. அவங்ககிட்ட நல்லா பேசி இவளோட காலேஜ் ஃபீஸே அவன் தான் கட்டியிருக்கான். அது இல்லாமல் இவளுக்கு ட்ரெஸ் அது இதுன்னே நிறைய ஊறப்பட்டது வாங்கி கொடுத்துருக்கான். ஆனால் போக போக அவளை பற்றி இவன் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இவன் ஃப்ராடுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சரி ஓகே, இருந்தாலும் இவன் வந்து உண்மையாக லவ் பண்ணிட்டோம், இவன் வந்து நமக்காக தான் இருப்பான் அப்படின்னு நினச்சி இவன் எதுவுமே கண்டுக்கல. இங்கே தான் வந்து இன்னொரு ட்விஸ்ட் வந்திருக்கு. கௌதமுக்கு தெரிய வருது. அதாவது கௌதமுக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் இவன் அபார்ஷன் பண்ணியிருக்கான். இது தெரிஞ்சனால கௌதம் வந்து இப்போ இவ வேண்டான்னு சொல்லி ரொம்பவே டிப்ரெஷன் ஆகி சரி ஓகே நம்ம கொடுத்த காசாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சண்டை போட்டிருக்கான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நானும் வந்து அந்த தீபா கிட்ட பேசல, பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த கேரளாக்காரன் சொல்றான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து நான் கௌதம வந்து எதாச்சியா பார்த்தேன். அவங்ககிட்ட என்ன ப்ரோ அவகிட்ட கொடுத்த காசெல்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் கொடுத்துட்டா ப்ரோ அப்படின்னு சொன்னா அங்கதான் வந்து இன்னொரு கேரக்டர் என்ட்ரி ஆச்சு. இந்த மாதிரி கௌதம் தான் அவளோட ஓல்டு பாய் ஃப்ரெண்ட் தெரிஞ்சு இவனுக்கு வந்து ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்கான். அவனோட பேர் வந்து மகேஷ். அவங்கிட்ட 3 லட்சத்தை வாங்கி தான் இந்த கௌதமுக்கு அவ செட்டில் பண்ணியிருக்கான். இங்க வந்து மகேஷ் வந்து ஒரு டுபாக்கூர் மாதிரி மகேஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கான். பட் மகேஷ்க்கு அந்த 3 லட்சம் கொடுக்கவே இல்லை. ஸோ அவனும் வந்து உண்மையாக லவ் பண்ணி டிப்ரெஷன்ல தான் போயிருக்கான். இங்க 3 பேருமே வந்து அவளை உண்மையாக தான் லவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த ஆள் சொல்றான். ஆனா அவ அப்படி இல்லை அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட பிரதீப் வந்து ஓகே, அப்போ வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் மகேஷும் கௌதமையும் வச்சு விசாரிச்சா நிறைய ப்ரூஃப் கிடைக்கும், நான் எதுவும் தப்பிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கௌதம் வச்சா அந்த அபார்ஷன் சர்டிஃபிகேட்லாம் கிடைக்கும் அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் அந்த கேரளாக்காரன் சொல்றான், கௌதம் வந்து இப்போ சைனால இருக்கான், மகேஷ் வந்து யூகேல இருக்கான், நீ வந்து அவங்களை கான்டாக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம், அப்படி கான்டாக்ட் பண்ணாலும் அவங்க வந்து இதுல ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க, அவங்க எல்லாம் வந்து அவ வேண்டான்னு சொல்லி அவ இனிமேல் அவ பத்தி டாபிக்கே லைஃப்ல வரக்கூடாதுன்னு தான் எல்லாம் வெளியே இருக்காங்க. இவனால வந்து நாங்க எல்லாருமே வந்து ரொம்பவே டிப்ரெஷனை அனுபவிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து யார்கிட்டையும் ஹெல்ப் கிடைக்காது அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட பிரதீப் வந்து தீபா கால் பண்ணி ஏன்டி எச்ச வேலை பார்த்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி நடிச்சு என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டேன்னு சொல்லி அழுகிறான். உன்னை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போவேன்னு தவிர கல்யாணம் பண்ணி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் யோகி பாபு சொல்றான், நீ ஏன்டா அவளை கொலை பண்ணணும், இந்த மாதிரி அப்பாவி பசங்களை ஏமாத்துற பொண்ணுங்களுக்கு தண்டனை கொடுக்கவே ஒருத்தர் இருக்காருடா, ஆனா இப்ப அவர் எங்கன்னு தெரியல, அவர் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். இங்கதான் நம்ம கதையில அவர் யாருன்னு காட்டுறோம். அது வேற யாருமே இல்லைங்க, மன்மதன் சிம்பு தான். மாசான பீஜம்ல வேற லெவல் என்ட்ரியாக அவர் காட்டுறோம். பசங்களை லவ்ங்கிற பேரை ஏமாத்துற எல்லா பொண்ணுகளையும் கொல்லுவேன் அப்படின்னு ஒரு மாசான டைலாக் சொல்றாரு. இந்த டைலாக் அப்புறம் இங்கே பார்ட் 3 லீடிங் கொடுத்து நம்ம கதையை முடிக்கிறோம். இந்த கதை பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான கதையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.